திசை திருப்பப்படும் விவசாயிகள் போராட்டம் எப்படி திசை திருப்புறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வேளாண் விளைபொருட்களுக்கு ஆதரவாக வேளாண் விளைபொருட்களுக்கு ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் திரும்பவும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. மத்தியில் பாஜக அரசு கடந்த முறை ஆட்சி செய்த போது 2020ஆம் ஆண்டு 3 புதிய வேளாண் சட்டங்களை இயற்றியது மத்திய அரசு. இந்த சட்டங்கள் கார்ப்பரேட்டுகளுடைய கையில் விவசாயத்தை ஒப்படைத்து விடும் அப்படின்னு குற்றம் சாட்டி கடும் குளிர், பனி, கடுமையான வெயில் என எதையும் பொருட்படுத்தாது ஓராண்டு காலமாக டெல்லியில் முகாமிட்டு பெரும் போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினாங்க. 500க்கும் அதிகமானோர் இந்த போராட்டத்தின் போது உயிரிழந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக மத்திய அரசு இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றதோட பிரதமர் மோடி மன்னிப்பும் கோரினார். இதையடுத்து விவசாயிகள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்போது வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு உள்ளிட்ட வாக்குறுதிகளை மத்திய பாஜக அரசு அப்போ கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததால் விவசாயிகள் திரும்பவும் டெல்லி முற்றுகையிட்டு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதமே ஹரியானா விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போவதாக அறிவித்திருந்தாங்க. ஆனால் ஒரு இளம் விவசாயி திடீரென மரணம் அடைந்ததால் இந்த போராட்டத்தை ஒத்தி வைத்தாங்க. இப்போது உத்தரப்பிரதேச விவசாயிகள் போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. சீக்கிரமாகவே ஹரியானா விவசாயிகளும் இதில் பங்கேற்பார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே போராடக்கூடிய விவசாயிகளோட மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தி இருக்கார். அதோடு உத்தரப்பிரதேச மாநில அரசும் 5 வல்லுநர்கள் அடங்கிய குழு ஒன்றையும் அமைத்து விவசாயிகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வேலையே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டி இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அதற்கு குறிப்பிட்ட காலக்கெடுவையும் மத்திய அரசு அறிவித்து விட்டாலே போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும். இதை விட்டு குழு அமைப்பது, பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் பிரச்சனையை இழுத்தடிக்கும் ஆயுதங்கள் என்பதுதான் கடந்த கால அனுபவங்களாக இருக்கிறது. இந்த பின்னணியில தான் சம்பல் பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாஹி ஜாமா மசூதியில் திடீர்னு ஆய்வு நடத்த தொல்லியல் துறை திட்டமிட்ட சம்பவத்தால் சம்பல் பகுதியில் ஏற்பட்டிருக்கூடிய பதற்றம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீதிமன்ற உத்தரவுப்படி நவம்பர் 19ஆம் தேதி முதல் கட்ட சாஹி ஜாமாவில் ஆய்வு அமைதியாக நடைபெற்றது. ஆனால் மீண்டும் அந்த மசூதியில் ஆய்வு நடத்த அதிகாரிகள் போனபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால போலீசாருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே பெரிய மோதல் வெடித்தது. அப்போ போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி கூட்டத்தை கலைத்தாங்க. இந்த துப்பாக்கி சூட்டில் சில பேர் மரணமடைந்தாங்க. இந்த மோதலுக்கு சமாஜ்வாதி கட்சியினரே காரணம், சமாஜ்வாதி கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி போலீசார் 800க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் சம்பல் வன்முறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஆன ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவசரமாக சம்பல் பகுதிக்கு போனாங்க. சமாஜ்வாதி கட்சியை முந்திக்கொள்ள வேண்டும் என்கிற அரசியல் நோக்கம் அவங்களுக்கு இருப்பதாக சமாஜ்வாதி கட்சியினரே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இப்படி உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் விவகாரத்தை பாஜக அரசு பூதாகரமாக ஆக்கிவிட காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் அந்த ஜோதியில் கலந்துக்க தொடங்கிட்டாங்க. இதனால் விவசாயிகள் போராட்டம் என்பது மக்களவையில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்ததுடன் பெரிய விவகாரமாக எதுவும் ஆக்கப்படலை. அதனால மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்ப இப்படிப்பட்ட மதவாத பிரச்சனைகளை பாஜக கிளப்பி விடுவதும் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் அதே பாணியில் களமிறங்குவதும் வேதனையான வேடிக்கையாக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. சம்பல் பிரச்சனை அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் அதை பாஜக ஆட்சியின் தவறான கொள்கையில் இருந்து மக்களை திசை திருப்பும் ஆயுதமாக மாற அனுமதிக்க கூடாது. விவசாயிகள் பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டுமானால் அதற்கான மாற்று திட்டங்களை முன்வைத்து அவங்க போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் குழு ஆதரவு தருவதே நாட்டினுடைய எதிர்கால அரசியல் மதவாதத்தில் விழுந்து விடாமல் வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும் என்பதை அனைவரும் உணர வேண்டும்.